மாசி மாத பலன்களில் மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த பிரச்சனையாக ஃபஸ்ட்டு இருக்குன்னா பணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்கிட்ட பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா நான் வேறு லெவல் வேறு மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடவுளொரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாசி மாதம். இந்த 2026 தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் என்று கருதப்படுகின்ற மாசி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான மாதம், எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஓகேவா? ஆனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே எல்லா மாதமும் கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லாருமே ஒன்றோட குலதெய்வ கோயிலுக்கு போவோமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பங்காளிக, அப்புறம் உன்னூட்ட பங்காளிக, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஒன்றோட ஒரு கோவிலுக்குள்ள, அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போ நடக்கும்னா நம்மளுடைய மாசி மாதத்தில் தான் நடக்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணிக்கும் அந்த நாள், முதல் நாள் மாசி மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரியன். அவர் கரெக்டாக காலசக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உள்ளே வராருன்னா நம்மளுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அப்போ காலசக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளே வரும் இந்த அற்புதமான மாதம் நம்முடைய மாசி மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கும்பத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பம் தான் கோவிலுடைய எல்லா கோவில்களுடைய கோவிலின் மிக முக்கியமான கோவில் கலசமாக நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம்னாலே கோவிலுடைய கலசம். கோவிலுடைய கலசத்தில் அத்தனை விதமான வைப்ரேஷனும் இருக்கும். அதனால கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய முறைப்படி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ தூரம் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தனால தான் கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அப்போ இந்த கும்ப ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக இதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மாசி மகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மாசி மகத்தில் எல்லா நட்சத்திரமும் வரும், ஓகேவா? ஆனால் இந்த மக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்களுடைய முழு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி மகம் வரும் நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஊர் பக்கத்தில் அல்லது உங்களுடைய நியரஸ்டாக எந்த கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் போய் நீராடுங்க. புண்ணிய தீர்த்தம் ஆடுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மாசி மகத்தில் உண்டு. அதேபோல் இந்த மாசி மகம் அன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துக்கோங்களேன், பொதுவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்து மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயில் வழிபாடெலாம் சொல்லிக்கிருக்கோம். ஸோ மற்ற மதத்து சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள நம்மளுடைய நேயர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய இந்து மதத்துடைய சகோதர சகோதரிகளுக்குமே இது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும். கோவிலுக்கு போக முடியலைங்க, போக முடியாத சூழ்நிலை ஏதோ மேபி. ஏன்னா இப்போ வந்து குலதெய்வ கோயில் போகணுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படின்னா 1 இயர் கோயில் போகக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சில பேருக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல, இப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக பொருந்தும். என்ன பண்ணலான்னா,
இந்த மாசி மகம் நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் வயதான முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல தூய்மையான ஆடை, புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உணவு, அன்றைய தினத்துக்கான 3 வேளைக்கான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாசி மகத்தை மறந்துடாதீங்க. மக நட்சத்திரம் வரும் நாளில் உறுதியாக நீங்கள் மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. மாற்றம் ஏற்றமும் மக நட்சத்திரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக தொடங்கும். எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னு அதிகமாக ஏமாற ராசியில் நாங்கள் தாங்க முதலிடம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கையை தூக்குற நம்மளுடைய ராசி அன்பர்கள், நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் அக்கறை காட்ட மாட்டீங்க, பாசம் காட்ட மாட்டீங்க. ஆனால் உங்களை ஒரு பாசம் இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க அவங்க நடிக்காங்களோ உண்மையாக இருக்காங்களோ அது 2வது விஷயம். சரியா? பொதுவாகவே நடிப்பு தான் அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட யார் அன்பு வைக்கிறேன்னு சொல்கிறாங்களோ, யார் பாசம் வைக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அதில் நடிப்பு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அது நடிப்பா அல்லது உண்மையான்னு கூட தெரியாமல், உண்மையான பாசமா இல்லை போலியான பாசமான்னு கூட தெரியாமல் அவங்க நம்ம மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னா அளவு கடந்த அக்கறையும் அளவு கடந்த பாசமும் வச்சனால தான் பல வருடங்களாக போராட்டத்தை மட்டும் ரிஷபராசி என்பர்கள் சந்திச்சுக்கிறீங்க. இது ஏன் சந்திக்கிறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் கிரக ரீதியாக இதுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். பொதுவாகவே ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா நம்முடைய சுக்கிர பகவான். ரிஷபராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருன்னா நம்முடைய சந்திரன், எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேவா? அப்போ இந்த சந்திரன் தான் மனக்காரகன். மனநிலை சார்ந்த விஷயங்களுக்கு சந்திரனை நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ அங்கே சுக்கிரன் உள்ள சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உச்சம் அடைகிறாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உங்கள் மனசை இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு போய் லாக் ஆகிறீங்க. இதுதான் உண்மை. சந்திரன் சுக்கிரன் யாருடைய ஜாதகத்திலலாம் சேர்ந்து இருக்கோ அவங்களுக்கும் இது பொருந்தும். அதே போல் சந்திரன் உச்சம் பெற்ற நபர்களுக்கும் இது பொருந்தும். ஓகேவா? அப்போ சந்திரன் உச்சம் பெற்றாலே நம்ம ரிஷபராசி தானே இல்லையா? ஸோ சுக்கிரனோட அந்த சந்திரன் உச்சம் பெற்றுட்டான்னா அது அதிகமான லாக். ஸோ இப்படிப்பட்ட அன்புக்காக, உண்மையான அன்புக்காக ஒரு எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் போராடுகின்ற உங்களுக்கு போராட்டம் விலகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது எப்படி அதிகமான ஒரு வலிமை கொண்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மீன ராசியில் சுய ஜாதகத்தில் மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உறுதியாக 90% ஏற்றம் உண்டு. எக்ஸாக்டாக சொல்ல முடியும். 90% நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை சந்திப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் என்பது உண்டு. சனி பகவான் மீன ராசியில், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்திருந்தார். இப்போ ஏன் நம்ம சனி பகவானை எடுக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சனியும் இணைந்தாள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் தற்போது அமர்ந்திருக்க வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மாதம் துவக்கத்தில் அவர் மீன ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே கோச்சார சனியும் அங்கே தான் இருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் சுய ஜாதகத்தில் உள்ள சனி பகவான் அங்கே இருந்தார்னா சுக்கிரன் சனி சேர்ப்பு இணைவு உறுதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது உண்மை. அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவுகள் உங்களுக்கு வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், தன வரவில் முன்னேற்றம் உண்டு, புதிய வாகனங்கள் வாங்குவீங்க,
புதுசாக வீடு கட்டணும் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க, வீடு கட்டுறது பாதியோட சில ரிஷபராசி என்பவர்களுக்கு நின்றுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது. அப்போ என்ன இருக்கும், வீடு கட்டுறவங்க வீடு கட்டலான்னு பேஸ்மட்டம் போட்டோம், ஆனால் என்ன ஆச்சுன்னா அது அப்படியே நின்றுச்சு. எதுக்காண்டி நின்றுச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் லாக் ஆகிடுச்சுங்க. சில பேருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு நம்ம யாரை பில்டிங் கட்ட சொன்னோமோ அவங்களாலே சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு நடந்துருச்சுங்க அப்படின்னு நினைக்கிங்கன்னா உறுதியாக அதாவது கட்டிடம் எழுப்ப வேண்டிய நிலையில் இருந்து எழுப்ப முடியாமல் போனவர்களும் கட்டி முடிப்பீர்கள். வீடு கட்டணும்னு ஆசை வைக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கான முயற்சியை எடுப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம். உறுதியாக ஒரு இடம், சொந்தமாக ஒரு இடம் கூட வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நாங்கள் வரவு 8 செலவு 10 உட்காந்துருக்கோம். நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இது பொது பலன். எக்ஸட்ரா இது பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் இப்படி அமர்ந்தார்னா உறுதியாக ப்ரொஃபைட்டாக எடுக்கும். ஓகேவா? இல்லை சனி பகவான் வேறு இடத்துல இருக்கார். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் இருந்தாலும் இது எடுத்துக்கலாம், விருச்சகத்தில் இருந்தாலும் இந்த தன்மையை நம்ம உறுதியாக என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஒரு ரியாலிட்டியாக இது என்ன பண்ண முடியும், நம்ம கேட்ச் பண்ண முடியும். கடகத்தில் இருந்தாலும் கேட்ச் பண்ணலாம். ஓகேவா? அப்போ கடகத்தில் சனி பகவான் இருந்தாலோ, விருச்சகத்தில் சனி பகவான் இருந்தாலோ, அல்லது மீனத்தில் சனி பகவான் இருந்தாலோ, மீனத்தில் இருக்க சனி பகவானுக்கு அதிகமான பவர். அதே போல் விருச்சகமும் கடகத்தில் இருந்தால் ஒரு 30 and 40% இன்னும் கொஞ்சம் வில் பவர். ஏற்கனவே நம்ம கோச்சார கிரகங்கள் ஒரு 20 to 30 கொடுக்குது. நம்முடைய சுய ஜாதகத்தில் ஒரு சனி பகவான் என்ன பண்ணுறாரு, இதை கொஞ்சம் எனர்ஜி பவரை கூட்டி கொடுப்பார், கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரியாயிரும், கவலைப்பட வேண்டாம். மேலும் வேலை பிடிச்ச வேலையை பார்க்கல, கிடைச்ச வேலையை பார்க்குறேங்க. என்னோடய லைஃப்பில் இந்த வேலை பார்க்கலாம் ஆசைப்பட்டேன், ஆனால் கிடைச்ச வேலையை தான் பார்த்துக்கிருக்கேன். நான் இஷ்டப்பட்ட வேலையில் என்னை ஒரு வற்புறுத்தி வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, எனக்கு இஷ்டப்பட்ட வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு எந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ண ரொம்ப நாளாக காத்திருக்கீங்களோ அந்த வேலை வாய்ப்பு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன் ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையே இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கவங்க கூட கட்டாயமாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில் சேருவீங்க. நிறைய மாற்றத்தை நீங்கள் உறுதியாக உணரக்கூடிய அமைப்பு உண்டு. நினைத்ததை முடித்து அதில் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு மகிமையை கொடுக்க போகுது. இந்த மாசி மகம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மாசி மகத்தை மறந்துடாதீங்க. அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் வழிபாடு செய்கிறது, அதே போல் உங்களால் முடிஞ்ச தானம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் அனைத்தும் விலகி மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, கவனமான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாசி மாதத்தில் மெயினாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எதிர்பாராமல் வரக்கூடிய உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க. அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு இருப்பார், உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக இன்னொரு ஃப்ரெண்டு கிடைப்பார். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மேபி. ஓகேவா? ஒருத்தவங்க மூலமாக ஒரு உறவு வருது, ஒரு நட்பு வருதுன்னா கொஞ்சம் சரியாக தவறாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். அவசரம் மட்டும் படவே படாதீங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் அதே போல் மனசுக்கு பிடிச்சவங்க உண்மையானவங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணுற விஷயங்களையும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அடி வாங்குறதே இந்த இடத்துல தான், அடி மேலே அடி, இடி மேலே இடி வாங்குறது இந்த இடத்துல தான். யாரை உண்மையாக பாசம் வைக்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை புரட்டி போட்டு எடுக்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்க. நம்மளுக்கு இந்த கலக்கீழான வார்த்தை வரும், ஏன்னா நம்ம பேச்சு அப்படி தான், அதனால் நீ தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ அந்த லாக் விழாமல் ரிலாக்ஸாக இருக்கணும்னா எதிர்பாராத வரக்கூடிய உறவுகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதேபோல் உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய ஒவ்வொரு பொருட்களுமே வண்டியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது பொருட்களாக இருக்கட்டும், தங்க நகையாக இருக்கட்டும், இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையா நம்பி ஒப்படைப்பீங்க, அந்த பொருளை அவங்களே ஒழிச்சு வச்சு உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் சூப்பராக இருக்க போது இந்த கவனமான விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இந்த 2026 மாசி மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால், எல்லா வழிபாடும் நீங்கள் செய்யுங்க. நான் உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கேன்னா
துர்க்கை அம்மனை பிடிச்சிக்கோங்க. 4ஆம் இடத்துல கேது, ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணால் துர்க்கை அம்மன் தான் மிகப்பெரிய வில்பவர். தாயோட கருணை கிடச்சிச்சின்னா கவலைகள் நீங்கும். அம்மாவுடைய மாற்றங்கள், அம்மாவுடைய அருள், துர்க்கை அம்மனுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, 2026 மாசி மாத பலனில், தமிழ் மாத பலனில் இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ராசியின் அடிப்படையில் உள்ள பலன்கள் தான் பார்த்துருக்கீங்க. இது பொது பலனே, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது பொது பலன். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஓரளவுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதாவது தாகத்துடன் ரொம்ப பசியுடன் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு கேன் தண்ணியோ கொடுத்தா கொஞ்சமாச்சும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? ஸோ அந்த தன்மை உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும். ஆனால் பசி முழுமையாக விலகுமா? முழுமையான ஒரு மகிழ்ச்சி, நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா? இல்லை நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் பலன் சொல்லும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும், கிட்டத்தட்ட சுய ஜாதகத்தில் தான் 70% எடுப்போம் உண்மையிலேயே. அப்போ சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள், வீடியோ பார்க்குற நேயர்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மாதம், வருடம், நேரம், அதே போல் நீங்கள் பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை டைரெக்டாக உறுதியாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கிடைச்ச பிறகு உறுதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.